ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு என்ன தான் இது 3 நாளாக பிடிச்சி இதே டாபிக் இழுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. எப்போ ரிலீஸ் ஆனவரோ அப்போலேருந்து இப்போ வரையும் அவர் இந்த வாரம் ஃபுல்லாக இதே வச்சே ஓட்டிடுவாங்களாட்டுக்கு. இப்படியே இழுத்து சாவடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கொடூரமாக இருக்குது. வேலனுக்கும் நம்ம சக்திக்கு சண்டை வர்றது, இன்னொரு பக்கம் வந்து அந்த சண்டை வெளியே தரையாமல் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கொடூரமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம சக்தி கிச்சனுக்கு வந்தால் கிச்சனுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க, சாப்பாடை தொடக்கூடாதுங்க, தீண்ட தகாத வாங்குறாங்க. என்னையா இது பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது அவங்க அண்ணன் இருக்காரே நம்ம தேனோட ஹஸ்பண்ட், அவர் பார்த்த வேலை இருக்குது. நாக்கில் நரம்பு இருக்காது தம்பி, அதனால் ரொம்ப பேசாத தம்பி, ஓவர் ஆட்டம் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அட்வைஸை போடணும் மாட்டுக்கு அந்த அளவுக்கு பேசிட்டார். பேசினோடனே கூட போகிறது அண்ணன் கூட பார்க்கல, என் பொண்டாட்டியாவாடா பேசுகிறேன்னு பலார்னு அறைய போயிட்டாரு. ஓங்குன கை இறக்கக்கூடாதுடா தம்பி, பலார்னு விட்றா தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அண்ணன் ஆச்சுன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அம்மா கிட்ட வெறுப்பேற்றாத, இதுக்கு மேலே நீ வெறுப்பேற்றினா அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு சாமியாரை வழக்கம் போல் கூப்பிட்டு வருவாங்க, அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாரு, அவர் ஏற்கனவே பூகம்பத்தை பகார்னு கிளப்பி விடுறாரு. அந்த மாதிரி கிளப்பிட போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி எப்போ தான் இந்த கடவுள் வந்துட்டு என் பேரன் வாழ்க்கையை சரி பண்ணுவாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈசன்ட்ட வேண்டி, பாட்டி நீங்கள் ஈசன்ட்டெல்லாம் முறையிட வேணாம் பாட்டி, கொஞ்சம் டேரக்டர்கிட்ட முறை வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேத்துக்கு இடையில கொஞ்சம் விரிசல்கள் ரொம்ப பெருசாக்காமல் கொஞ்சம் சின்னதாக்குனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க போகிற போக்க பார்த்தா கதையை சீக்கிரம் முடிச்சிருவாங்களாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டென்ட்டே இல்லாமல் கதை எடுக்காதீங்கடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி கும்பிடு போடணும் மாட்டேங்க இவங்களுக்கு. இப்போ வந்து அடுத்த பூசாரி என்ன ஆட்ட போட போகிறாருன்னு அது தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.